Hello friends, this is Manju Kanna from Easy English in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா idioms. நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க phrases, idioms அப்படியெல்லாம் நம்ம ஸ்கூல் டைம்லயே வந்து படிச்சிருக்கோம். ஸோ அத மாதிரியான டாபிக்ல வந்து நம்ம idioms அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். இடியம்ஸை வந்து எப்படி நம்ம சென்டென்ஸ்ல வந்து யூஸ் பண்றது, அதுவே நம்ம டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ற சென்டென்சஸை எப்படி வந்து அதை இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம்ல பார்த்தீங்கன்னா நியூ வேர்ட் சென்டென்சஸ், கிராமர் பார்ட், இந்த மாதிரி கிராமர் ரிலேட்டட் இமேஜஸ் எல்லாமே வந்து இப்போ போடுறோம். நீங்க வந்து அதெல்லாம் பார்த்தீங்க, ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து இங்கிலீஷை வந்து நல்லா ஃப்ளூயண்டா டெவலப் பண்ணிக்கலாம் ஈஸியா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியம் அப்படின்னா நம்ம மரபு சொற்றொடர் சொல்லுவோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சப்ஜெக்ட், வெர்ப் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. இது ஒரு வேர்டு. அதுக்கு நம்ம வேற மாதிரி மீனிங் இருக்கும். அது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத, ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடியம் தான். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அத வந்து எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் வந்து Black கலர்ல சாரி கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்க வேர்டு தான் வந்து ஐடியம். ஸோ பால் பார்க் ஃபிகர் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இடியம். அதுக்கான மீனிங் என்ன, அதை வந்து நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ballpark figure for the cost of the building is rupees 5 crore. ஸோ இங்க வந்து சம்பந்தமே இல்லையே, ballpark figure அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான மீனிங் பாருங்க. ballpark figure அப்படின்னா a rough estimate. ஸோ அதாவது ரஃபா ஒரு எஸ்டிமேட், ஏதோ ஒரு பில்டிங் வீடு இது கட்டுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க கொடுப்பாங்க இல்லையா, ஒரு ரஃபா எஸ்டிமேட் போட்டு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் எஸ்டிமேட் தான் நம்ம வந்து பால் பார்க் ஃபிகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸாம்பிள் நீங்க படிச்சு பாருங்க. A rough estimate for the cost of the building is rupees 5 crore அப்படின்னு சொல்லலாம். A ballpark figure. ஸோ இது வந்து நம்மளுக்கு சாதாரணமா தெரிஞ்ச வார்த்தை இங்கிலீஷ்ல வச்சு பேசும்போது ரஃப் எஸ்டிமேட் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இடியம் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிச்சோம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சென்டென்ஸ் வந்து இன்னும் ரிச்சா இருக்கும். ஸோ a ballpark figure for the cost of the building is rupees 5 crore. ஸோ ballpark figure அப்படின்னா ரஃப் எஸ்டிமேட். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எங்கேயோ பேசும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது நம்ம இந்த மாதிரியான இடியமை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள், after two failures he threw in the towel. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கிறது இடியம் த்ரூ இன் த டவல். நீங்க படிக்கும்போது அந்த சென்டென்ஸ்க்கும் அந்த இடியம்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த இடியமோட மீனிங் வந்து அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடும். இப்போ த்ரூ இன் த டவல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா கிவ் அப். ஸோ த்ரூ இன் த டவல் அப்படின்னா கிவ் அப். ஆஃப்டர் டூ ஃபெயிலியர்ஸ் இ கிவ் அப். ஸோ அதாவது ரெண்டு தோல்வி வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து விட்டுட்டான். இப்போ வந்து தோல்வி வந்துச்சுனாவே வந்து நம்ம விட்டுருவோம்ல, நம்பிக்கை விட்டுருவோம்ல. ஸோ இ கிவ் அப் அப்படின்னு சொல்றது. ஸோ இ த்ரூ இன் த டவல் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் டூ ஃபெயிலியர்ஸ், இங்க பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கேவ் அப் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா கிவ் அப் சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஆஃப்டர் டூ ஃபெயிலியர்ஸ் இ கேவ் அப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ த்ரூ இன் த டவல் give up. அடுத்த எக்ஸாம்பிள், after work I drew home hell for leather. so hell for leather அப்படிங்கறதா இடியம். அந்த இடியம்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா very fast. so after work I drove home very fast. வேலை முடிஞ்சவுடனே நான் வேகமா வந்து வண்டியை ஓட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்ப வந்து இந்த மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். L for leather அப்படின்னா very fast. After work I drove home L for leather. ஸோ L for leather அப்படின்னா very fast. இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற இடியம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி அப்படிங்கன்னா உங்களோட சென்டென்ஸ் வந்து ரொம்பவே ரிச்சா இருக்கும்.
Your chin music is distracting me from my work. Chin music அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மீனிங்லெஸ் டாக். ஸோ அர்த்தமில்லாத பேசிட்டே இருக்கிறதுல ஒரு இதுவே இல்லாம அந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப வந்து your meaningless talk is distracting me from my work. உன்னோட வந்து தேவையில்லாத பேச்சு வந்து என்ன வேலையிலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப வந்து நம்ம சின் மியூசிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். மீனிங்லெஸ் டாக் அப்படின்னா சின் மியூசிக். your chin music is distracting me from my work. chin music meaningless talk. இப்ப நீங்க வந்து இந்த சின் மியூசிக் மீனிங்லெஸ் டாக் இதான் வந்து இந்த மீனிங்லெஸ் டாக் அப்படிங்கிறதுக்கு இடியம் வந்து சின் மியூசிக். இதை வச்சு இந்த சென்டென்ஸ் இல்லாம நீங்க வந்து உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து அந்த இடியம்ஸ் வந்து மறக்கவே மறக்காது. நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் திரும்ப திரும்ப. அடுத்த எக்ஸாம்பிள், கண்ணா வாஸ் on cloud 9 after he won the tournament. So on cloud 9 அப்படின்னா அதுக்கான இடியம்க்கான மீனிங் என்ன பார்த்தோம்னா extremely happy. on cloud 9 னா extremely happy. so ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிறதா வந்து நம்ம on cloud 9 அப்படின்னு சொல்லுவோம். கண்ணா was very extremely happy after he won the tournament win பண்ணிட்டாங்க, அதனால ரொம்பவும் சந்தோஷமா இருந்தான். அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா on cloud 9. Kanna was on cloud 9 after he won the tournament. on cloud 9 அப்படின்னா extremely happy. அடுத்த எக்ஸாம்பிள், he is sick as a dog. so sick as a dog அப்படிங்கிறது idiom. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா extremely ill. ரொம்ப முடியாம இருக்கிறது நம்ம சொல்லுவோம். ரொம்ப முடியல, உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லும் போது sick as a dog சொல்லலாம். நான் இங்க என்ன நாய் மாதிரியா எனக்கு முடியாம இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம அதுக்கோட மீனிங் எடுத்துக்க கூடாது. இது வந்து ஒரு இடியம். இதுக்கான மீனிங் வந்து extremely ill. he is extremely ill. அவன் வந்து ரொம்பவும் முடியாம இருக்கான் அப்படிங்கறத நம்ம he is sick as a dog அப்படின்னு சொல்லலாம். so sick as a dog அப்படின்னா extremely ill. நம்ம ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம திரும்ப 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 பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே கிளியரா அந்த அர்த்தத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்த எக்ஸாம்பிள், he got home from the party all in one piece. all in one piece அப்படிங்கறதா வந்து இங்க இடியம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்லி, பத்திரமா வந்துட்ட, ரொம்ப சேஃபா வருது. so he got home from the party safely. பார்ட்டில இருந்து அவன் சேஃபா வீட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கறதா வந்து all in one piece அப்படின்னு சொல்றோம் நாம. so he got home from the party all in one piece. all in one piece அப்படின்னா safely. அடுத்த எக்ஸாம்பிள், higher coal prices put the brakes on industrial activities in the second quarter. so put the brakes on அப்படிங்கறதா வந்து இங்க இடியம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ டவுன். இந்த கோல் பிரைசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு இந்த செகண்ட் குவார்டர்ல, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ்ல ஸ்லோ டவுனா இருக்கு இந்த செகண்ட் குவார்டர்ல அப்படின்னு சொல்றோம். so put the brakes on அப்படின்னா ஸ்லோ டவுன். higher coal prices slow down industrial activities in the second quarter. industrial activitiesலயே வந்து இந்த ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு கோல் பிரைசஸ் வந்து செகண்ட் குவார்டர்ல அப்படிங்கறத இந்த சென்டென்ஸோட மீனிங். so put the brakes on அப்படின்னா slow down. put the brakes on, இங்க வந்து பிரேக்னா நம்மளோட வண்டியோட பிரேக் அந்த மாதிரி உடைக்கிற பிரேக் அந்த மாதிரி நினைக்க கூடாது. put the brakes on slow down. இது வந்து idiom. அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள், his diet went out the window during the holidays. so இப்ப பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். என்னது diet went out the window during the holidays. diet வந்து வெளியே போயிடுச்சு, ஜன்னல் வழியா வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா இதுக்கு அந்த மாதிரி ஒரு மீனிங் கிடையாது. his diet went out the window during the holidays. இங்க went out the window அப்படிங்கிறது இடியம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா disappear, மறைஞ்சிருது. his diet disappear during the holidays.
ஸோ ஹாலிடேஸ்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து டயட் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஹாலிடேஸ்ல வந்து டயட் மறைஞ்சிருச்சு. ஸோ இஸ் டயட் went out the window during the holidays. went out the window அப்படின்னா disappear. அடுத்த எக்ஸாம்பிள், சாரி, he can't drive, he had one too many. he had one too many. had one too many அப்படிங்கிறது தான் வந்து இங்க idiom. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, drink too much alcohol. நிறைய வந்து ஆல்கஹால் குடிச்சிருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா add one too many அப்படின்னு சொல்றோம். so he can't drive, he drank too much alcohol. so வந்து இதான் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங். had had one too many அப்படின்னா drink too much alcohol. I visit him once in a while. once in a while அப்படிங்கறதா வந்து இங்க idiom. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா occasionally, எப்பயாவது ஒரு முறை அப்படிங்கறதா வந்து once in a while அப்படின்னு சொல்லி, எப்பயாச்சும் ஒரு முறை அப்படிங்கிறது வந்து occasionally. I visit him occasionally அப்படின்னு சொல்லலாம். I visit him once in a while அப்படின்னு சொல்லலாம். I have been feeling on top of the world. feeling on top of the world அப்படிங்கறதா வந்து இங்க idiom. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா feeling very happy. feel very happy, ரொம்பவும் சந்தோஷமா வந்து ஃபீல் பண்றதா வந்து feeling on top of the world அப்படின்னு சொல்றோம். I have been very happy அப்படின்னு சொல்லலாம். அல்லது I have felt on top of the world அப்படின்னு சொல்லலாம். I have been felt very happy அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹாவ் பீன் ஃபீலிங் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னா ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஃபீலிங் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும் போது ஃபீல் வெரி ஹாப்பி, சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றதை நம்ம வந்து இப்படியும் சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, I have a million and one ideas. a million and one அப்படிங்கிறது இங்க idiom. அதுக்கான மீனிங் என்ன பாத்தீங்கன்னா many, நிறைய, many சொல்லுவோம். so I have many ideas அப்படிங்கறதா வந்து a million and one அப்படின்னு சொல்றோம். so என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப வந்து I have a million and one ideas அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அடுத்த எக்ஸாம்பிள், I wouldn't want a 9 to 5 job. 9 to 5 job அப்படிங்கறதா வந்து இங்க idiom. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா routine job. so ரொட்டீனா நம்ம பண்ணுவோம் இல்லையா, 9 to 5 வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் சில பேருக்குலாம். so அந்த 9 hours ஒர்க்கிங் டைம் வந்து ரெகுலரா போயிட்டு இருந்தது வந்து ரொட்டீன் டைம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஜாப் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் இருக்கு. I wouldn't want a routine job அப்படின்னு சொல்லலாம். I wouldn't want a 9 to 5 job அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். நம்ம idioms சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், idiom யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது. ஸோ 9 to 5 job அப்படின்னா ரொட்டீன் ஜாப். இது வந்து நம்ம மறக்க மாட்டோம், ஏன்னா நம்ம தினமுமே வேலைக்கு போறதுனால வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ரொட்டீன் ஜாப்க்கு பதிலா 9 to 5 job அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, I put in my 2 cents in the meeting. put in my 2 cents அப்படிங்கிறது இங்க idiom. இதுக்கான மீனிங் என்ன பாத்தீங்கன்னா say your opinion. உங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்றது தான் வந்து put in my 2 cents அப்படிங்கிறது மீனிங். so I say my opinion in the meeting. என்னோட ஒப்பீனியன் வந்து சொல்றதுக்கு தான் வந்து put in my 2 cents. say your opinion. அடுத்த எக்ஸாம்பிள், I would buy that car in a New York minute if I had the money. so in a New York minute அப்படிங்கிறது இங்க idiom. so இந்த சென்டென்ஸ்க்கும் அந்த நியூயார்க்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது, ஆனா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. in a New York minute அப்படின்னா very quickly. so I would buy that car very quickly if I had the money. என்கிட்ட பணம் இருந்தா அந்த காரை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றது. so I would buy that car in a New York minute if I had the money. very quickly, New York minute அப்படின்னா very quickly. அடுத்த எக்ஸாம்பிள்,
The speaker is almost finished and I am on deck. On deck அப்படிங்கறதா வந்து இங்க இடியம். இதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட். ஆன் டெக் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்தது. ஸ்பீக்கர் வந்து பேசி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட், அடுத்தது வந்து நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப வந்து இது சொல்லிக்கலாம் ஐ எம் ஆன் டெக், ஐ எம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ வில் ஈட் த டின்னர் ஆன் த ஃப்ளை. நான் பறந்துனே சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் இல்ல. ஆன் த ஃப்ளை அப்படிங்கிறது ஒரு இடியம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல் டிராவலிங். டிராவல் பண்ணும்போது நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். ஐ வில் ஈட் த டின்னர் வைல் டிராவலிங். அடுத்த எக்ஸாம்பிள், it has been a month of Sundays since I saw you last. Month of Sundays அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா a long time, ரொம்ப நாள் கழிச்சு. so it has been a long time since I saw you last. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, லாஸ்டா பார்த்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து month of Sundaysனா a long time. அடுத்த எக்ஸாம்பிள், I am late for my best friend's wedding. Put the pedal to the metal. So இங்க put the pedal to the metal அப்படிங்கறதா வந்து இடியம். இதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா drive as fast as possible. எவ்வளவு வேகமா டிரைவ் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா டிரைவ் பண்ணிட்டு போறோம். அதுதான் வந்து மீனிங் இங்க. I am late for my best friend's wedding. Drive as fast as possible. அதான் வந்து இங்க நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன்னால எவ்வளவு வேகமா வந்து ஓட்ட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓட்டின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப வந்து put the medal to the சாரி put the pedal to the metal அப்படிங்கிற இடியமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ், never in a million years I thought that I would actually win the lottery. never in a million years அப்படிங்கிறது தான் இங்க இடியம். இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா absolutely never. ஸோ கண்டிப்பா வந்து நான் இல்ல, நினைக்க கூட இல்ல, நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்ப வந்து நெவர் இன் அ மில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அப்சல்யூட்லி நெவர் ஐ தாட் தட் ஐ வுட் ஆக்சுவலி வின் த லாட்டரி. ஸோ அப்சல்யூட்லி ஐ நெவர் தாட் தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெவர் இன் அ மில்லியன் இயர்ஸ்னா அப்சல்யூட்லி நெவர், நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த லாட்டரி வந்து நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. So never in a million years I thought that I would actually win the lottery. Never in a million years அப்படின்னா absolutely never அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள், completing this work by the end of this month is a tall order. So tall order அப்படிங்கிறது இங்க இடியம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a difficult task, ஒரு கஷ்டமான டாஸ்க், கடினமான டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேலையை வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள முடிக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். கம்ப்ளீட்டிங் திஸ் ஒர்க் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ அப்படி அதை தான் வந்து நம்ம டால் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டால் ஆர்டர் அப்படின்னா a difficult task. We better hit the road before traffic gets even worse. hit the road அப்படிங்கறதா இங்க இடியம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீவ். ஸோ hit the roadல லீவ், போயிடுறது. we better leave. இப்ப படிச்சு பாருங்க, இந்த சென்டென்ஸோட மீனிங் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிரும். we better leave before traffic gets even worse. டிராஃபிக் இன்னும் ரொம்ப மோசமாகறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்பதான் வந்து hit the road அப்படிங்கிற இடியமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். hit the road அப்படின்னா leave. Jim is a straight arrow. straight arrow அப்படிங்கறதா வந்து இங்க இடியம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா an honest and trustworthy person. நேர்மையான நம்பகத்தன்மையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்கள தான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஆரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நம்ம சொல்லி பழக்கிறப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆரோ அப்படிங்கிறது இங்க ஈடியமா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஜிம் இஸ் an honest and trustworthy person சொல்லலாம். ஆர் ஜிம் இஸ் a straight arrow அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்,
I have locked the door. They are as safe as houses. As safe as houses அப்படிங்கிறதா வந்து இங்க இடியம். இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சேஃப். ரொம்ப வந்து சேஃபா இருக்கிறது. ஸோ நான் கதவ லாக் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப சேஃபா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ப ஐ ஹவ் லாக்டு த டோர். தி ஆர் வெரி சேஃப் அப்படிங்கிறது தி ஆர் ஆஸ் சேஃப் ஆஸ் ஹவுசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க வந்து இடியமை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு பார்த்த இடியம்ஸ். இந்த இடியம்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணாதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.